அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்கள், நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நாளை இதை மட்டும் செய்ய தவறாதீர்கள். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு நாளை என்ன நாள்? இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி பெருவிழா மிக விமர்சையாக உலகெங்கில் கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமி திருநாளை பொறுத்தவரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சித்ரா பௌர்ணமி திருநாளான இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குரு ராசியை உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைய நாளை தவறவிட்டு விடாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கிலும் சித்ரா பௌர்ணமி மிக விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சித்ரா பௌர்ணமியில் சித்ரகுப்தனை வழிபடுவார்கள். அதாவது ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழும் மாதம் சித்திரை. அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடினர். மதி நிறைந்த நாளான அன்றைய தினம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் மனம் நிறைந்த வாழ்க்கை அமையும். அந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜையை முறையாக மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன் ஆவார். அந்த சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டதாக சொல்வார்கள். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் என்ன தடை இருந்தாலும் அகலும். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த நாளில் சொக்கநாதர் பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். கல் அழகர் மதுரைக்கு எழுந்தருள்வதும் இந்த நேரத்தில்தான். இந்த நாளில்தான் இந்திரன் தன் சாபம் நீங்க சொக்கநாதரை வழிபட்டு பேறு பெற்றான். அதே போல் நமக்கு பாவமும் சாபமும் நீங்கவும் உன்னத வாழ்வு அமையவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்கள். செல்வ வளம் பெருகும் வகையிலான வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டிற்கு உண்டு. அந்த வகையில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் முக்கியமானவை. ஒன்று நிலவு நிறைந்த நாள், ஒன்று நிலவு மறைந்த நாள். நிலவு நிறைந்த நாள் நாம் விழா கொண்டாடுகின்ற போது இறையருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். நிலவு மறைந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றத்தில் ஏற்படும் தடைகள் அகலும். இது போன்ற நாட்களில் கடல் அருகில் நாம் சென்று பார்த்தால் தண்ணீர் மேல் நோக்கி எழுவதை காணலாம். அலை எழும்புவது போல அலைபாயும் உள்ளங்களுக்கு அமைதி கிடைப்பதற்காகவே இது போன்ற வழிபாடுகளை நம் முன்னோர்கள் மேற்கொண்டனர். ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் தரும் வழிபாடாக பௌர்ணமி வழிபாடு உள்ளது. செட்டிநாட்டு பகுதியில் இருந்த சித்ரா பௌர்ணமியை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவது வழக்கம். அதாவது பூஜை அறையில் விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைப்பர். சூரிய வெளிச்சத்தில் கிழக்கு நோக்கி பொங்கல் வைப்பர். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய இரண்டும் வைத்து கொழுக்கட்டை, இனி பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பலா, வாழை, மாம்பழம், முழு நொங்கு, இளநீர் போன்றவற்றையும் சித்ரகுப்தனுக்கு படைக்க வேண்டும். வெண்கல சட்டியில் மண்ணுடன் தண்ணீர் வைத்து அதன் மேல் ஒரு செம்பு வைத்து அதில் 3/4 அளவிற்கு தண்ணீர் நிரப்பி மாங்குளை, தேங்காய் வைத்து வழிபட வேண்டும். கோலமிட்டு குத்துவிளக்கு ஏற்றி கரகமாக வைத்து வழிபடும் போது நான் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக குறைத்து எழுது என்றும், கடுகளவு செய்த புண்ணிய மலையளவாக உயர்த்தி எழுது என்றும் சொல்லி கும்பிட வேண்டும். அதோடு இனிமேல் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், அருள் கூர்ந்து செய்த பாவத்தின் அளவை குறைத்து விடு என்றும், புண்ணியத்தை செய், நீயே வழிகாட்டு என்று மனமுருகி சித்ரகுப்தனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் வைக்கும்
குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைக்க வேண்டும். ஜவ்வரிசி பாயாசம், அப்பளம், பானகம், நீர்மோர் வைத்து வழிபடலாம். இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடித்தவர்கள் இரவு நேரத்தில் நிலைவை பார்த்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குறிப்பாக தடைபட்ட திருமணம் துரிதமாக நடைபெறும். அதேபோல் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கும். வேலையில் இருந்த சுணக்கம் நீங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் நீங்கி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியான இன்றைய நாளில் சித்திரகுப்தனை வழிபடுவதன் மூலமாக செல்வ பெருகும் என்பதால் இந்த வழிபாட்டை முறையாக மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு பல முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. ராசியில் சந்திரன் நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதாலும் எதிர்பாராத சுபகாரியங்கள் அல்லது நல்ல போட்டிகள் மகிழ்ச்சி தருங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதன் ராசியை பார்ப்பது நல்ல சிறப்பான பலன்களை தருங்க. துணிச்சலாகவும் வெற்றிகரமாகவும் முடிவெடுப்பீங்க. கடன் தொல்லைகள் தீரும். வங்கி முதலிய நிறுவனங்களில் கேட்ட கடன் கிடைக்குங்க. தகவல் தொடர்புள்ள நிறுவனங்கள் நன்றாக இருக்கும். அதேபோல் படப்பிடிப்புகள், எழுத்து, சினிமா மூலம் இதன் காரணமாக லாபம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனியோடு சேர்ந்து செவ்வாய் பார்வை ராசிக்கு இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகளின் கவனம் தேவை. எதையாவது அஷ்டமாதிபதி 8 இப்போ பலமாக இருப்பாருங்க. நீங்களே உங்களுடைய சோதனைகளை வரவழைத்து கொள்ள வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை செய்யுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பது அவசியம். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் மட்டுமில்லாமல் பிள்ளைகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலை உறுதியளிக்குது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் நிகழக்கூடிய இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.